بسم الله الرحمن الرحيم. عليكم السلام ورحمة الله. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 12வது வசனம் முதல் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் அஹ்ஸாப் யுத்தத்தை பற்றியான சிறிய நினைவூட்டலை பார்த்தோம். விரிவான வரலாற்றை நீங்க போய் படிங்கன்னு சொன்ன, படிச்சு பார்த்தீங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஹ்ஸாப் யுத்தத்தை பற்றி யாராவது படிச்சீங்களா? சரி, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஹ்ஸாப் யுத்தத்துக்கு இன்னொரு பேர் என்னத்தா? கந்தக் யுத்தம். அஹ்ஸாப் யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை போன வகுப்புல பார்த்தோம். அது என்னன்னா, ஹுனாலிக் அஹ்ஸாப் யுத்தத்தில் உபுதுலியல் முஃமினூன், முஃமின்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். வஸுல்ஸிலு, அச்சுறுத்தப்பட்டார்கள், உலுக்கப்பட்டார்கள், நிலை கொலை செய்யப்பட்டார்கள். ஜில்ஸாலன் ஷதீதா, மிக கடுமையான அச்சுறுத்தலால் அச்சுறுத்தப்பட்டார்கள். இப்ப இந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் முஸ்லிம்களை போல தங்களை காட்டிக்கொண்ட முனாஃபிகூன் நயவஞ்சகர்களின் நிலைகள் எப்படி இருந்தது? பல நிலைகள் கொண்டவர்களாக நயவஞ்சகர்கள் காணப்பட்டார்கள். உண்மையிலேயே ஈமான்ல பலவீனம் உள்ளவங்க இக்கட்டான சமயங்களில் தடுமாறுத பார்க்கலாம். அவ்வாறான நிலைகள் அங்கு ஏற்பட்டத அல்லாஹு தஆலா இந்த வசன தொடர்களில் கூறி காட்டுகிறார். நமக்கு இதுல நிறைய பாடங்கள் இருக்குது. நயவஞ்சகர்களுடைய தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அவ்வாறான தன்மைகளிலிருந்து நாம விலகிக் கொள்ள வேண்டும் என்ற பாடம் நமக்கு இருக்கின்றது. மூமின்கள், சஹாபாக்கள், அவங்க இந்த இஸ்லாத்திற்காக எவ்வளவு பெரிய நிலை கொலையாத தன்மைகளை கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க என்பதையெல்லாம் இந்த வசனங்கள் மூலமாக நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. இதையெல்லாம் நாம நினைத்து பார்க்க வேண்டும். நிலை குலையாத தன்மை நம்மகிட்ட இருக்க வேண்டும். ஒரு உறுதியான தன்மை என்பது மூமின்களிடத்தில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாகும். இஸ்திகாமா, அதே போல ரப்பனா ஃபிரிக் அலைனா ஸப்ரன் வத்தபித், தத்பீத், உறுதி கொள்ளக்கூடிய நிலை, தடுமாறும் நிலை இல்லாமல் உறுதியாக இருக்கும் நிலை. சரி, இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தஃப்சீர்ல போன வாரம் படித்த இந்த 11வது வசனத்திற்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை சொல்றாங்க. அல்லாஹு தஆலா அஹ்ஸாப் யுத்தத்தில் மூமின்களுடைய நிலையை பற்றி இந்த 11வது வசனத்துல கூறி காட்டுகிறார். ஹீன நஸலத்தில் அஹ்ஸாப் ஹவுலல் மதீனா. போன வாரம் நாம இந்த வரலாற்றினுடைய சிறிய குறிப்பை பார்த்தோம். யூதர்களில் சிலர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, குறைஷிகளையும் அதே போல இதர அரபு கோத்திரத்தினர்களையும் மூமின்களை, முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் சுற்றியிருந்த அரபுகளையும் குறைஷிகளையும் தூண்டிவிட்டு இந்த யுத்தத்திற்கு தயார்படுத்தினார்கள். ஹவுலல் மதீனா, மதீனாவை சூழ அந்த படையினர்கள் வந்த சமயத்தில் முஸ்லிம்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் சொன்னா, அந்த இடத்தை விட்டு அவங்க என்ன செய்ய முடியல, வெளியில போக முடியல. மதீனாவை விட்டு வெளியில போக முடியல. அந்த ஹந்தக்கை தாண்டி அவங்களால என்ன செய்ய முடியல, வெளியில போக முடியல. ஒரு நாளா 2 நாளா, பல நாட்கள் ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். யாரு? முஃமின்கள், முஸ்லிம்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு மத்தியில இருக்கிறாங்க. அன்னஹும்
முஸ்லிம்கள் முஃமின்கள் மிக கடினமான முறையில் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல மிக கடுமையாக அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில்தான் முனாஃபிக்களுடைய நிஃபாக்குத்தனம், நயவஞ்சகர்களுடைய அந்த நயவஞ்சகத்தனம் என்பது வெளிப்பட்டது. அதே போல எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருந்ததோ, ஈமான்ல பலவீனம் இருந்ததோ, அவர்களுடைய பேச்சுக்களும் அந்த சமயத்தில் தான் வெளிப்பட்டது. அதைத்தான் அல்லாஹு தாலா இந்த 12வது வசனத்துல 12வது வசனத்திலிருந்து கூற ஆரம்பிக்கிறான். பாருங்க, நயவஞ்சகர்களின் முதல் நிலை, பல நிலைகளை அல்லாஹு தாலா கூறுகிறான். அதில் முதல் நிலை وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ. வசனங்கள் இடையிலிருந்து நம்ம ஓத ஆரம்பிக்கும் போது இஸ்திஆதா, பஸ்மலா தேவையில்லை, இஸ்திஆதா சொல்லிக் கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ. மேலும் இவ் நபி நினைவு கூர்ந்து பாருங்கள், மூமின்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். நம்மை பார்த்து இந்த வசனம் பேசக்கூடிய சமயத்தில் நீங்க நினைவு கூர்ந்து பாருங்கள். இது நேரத்தை, யகூலுல் முனாஃபிகூன, நயவஞ்சகர்கள் கூறிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். யகூலு இது வந்தனால இது யகூலு கூறிய நேரத்தை அல் முனாஃபிகூன் நயவஞ்சகர்கள். முனாஃபிக்குடைய பன்மைதான் முனாஃபிகூன். முனாஃபிக் நயவஞ்சகன், முனாஃபிகூன் நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்கள் கூறிய நேரத்தை நபியே நினைவு கூர்ந்து பாருங்கள். மேலும் அல்லதீன ஃபீ குலூபிஹிம், எவர்களுடைய உள்ளங்களில் மரத் நோய் இருக்கிறதோ அவர்கள் கூறிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். யுத்தம்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ் தஆலா அவங்கவுங்க சொன்ன அந்த நிலைகளை நினைவுபடுத்தி காட்டுகிறான். இந்த நிலைகளில் மூமின்களுடைய உறுதியான தன்மையும், மூமின்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி நன்றி செலுத்த அல்லாஹு தஆலா தூண்டுகிறான். என்ன சொன்னார்கள் முனாஃபிகூன்கள், ஈமானின் பலவீனம் உள்ளவர்கள்? மா வஅதனல்லாஹ், அல்லாஹு தஆலா நமக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. மாவுக்கு என்ன அர்த்தம் இங்க? இல்லை. மா வஅதனா, நமக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கவில்லை. மேலும் ரசூலுஹு, அவனுடைய தூதரும் வாக்களிக்கவில்லை. இல்லா குரூரா, ஏமாற்றத்தை தவிர, பொய்யை தவிர. அவங்க இந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னதெல்லாம் என்னது? அது பொய், ஏமாற்றம். ஏமாற்றத்தை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ரியாஸ் என்ன, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறாங்க என்பதாக யார் சொன்னது? முனாஃபிகூன்களும் ஈமானில் பலவீனம் உள்ளவர்களும் கூறினார்கள். இமாம் அஸ்ஸாதி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தஃப்சீர்ல இந்த வசனத்துக்கான விளக்கங்களை பின்வருமாறு பதிவு செய்யறாங்க. வஹாதிஹி, இதுதான் ஆதத்துல் முனாஃபிக், முனாஃபிக்குடைய நயவஞ்சகனுடைய வளமை. அவங்களுடைய வளமை இப்படித்தான், வழக்கமே இப்படித்தான், அவங்க வழக்கு வளமை. இந்த ஷித்தத்தி வல் மிஹ்னா, ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்தின் போது நயவஞ்சகருடைய நிலையை எப்படின்னா, அந்த நேரத்துல காலை வாரி விடுறதுதான். அந்த நேரத்துல உதவி செய்யாம ஒதுங்கி கொள்றது. கஷ்டமான சமயத்தில் உதவி செய்யக்கூடிய நிலைதான் உறுதியான நிலை. அவங்கள்ட்ட என்ன கிடையாது? முனாஃபிக்குகள்கிட்ட ஈமான்ல உறுதித்தன்மை கிடையாது. எனவே ஒரு முனாஃபிக் அவனுடைய குறைவான அறிவை வைத்து அவன் பார்ப்பான். வயந்துரு பிஅக்லிஹில் காசிர், குறைவான அவனுடைய அக்களை வைத்து, புரிதலை வைத்து என்ன செய்வான்? இந்த இப்ப நடக்கக்கூடிய நிலையை வைத்து யோசிப்பான். குறைவான அந்த சுருங்கிவிடக்கூடிய அந்த நிலை என்பது கொஞ்ச நேரத்துல மாறிடும். தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கக்கூடியவனாக, அதை உண்மைப்படுத்தக்கூடியவனாக, அப்போது ஏற்படக்கூடிய அந்த சிந்தனையை உண்மைப்படுத்தக்கூடியவனாக முனாஃபிக் இருப்பான். ஆனா முஃமினுடைய நிலை அப்படி கிடையாது. முஃமினுடைய பார்வை என்பது எப்படி இருக்கும்? தொலை நோக்கோட இருக்கும்.
இந்த நிலைக்கு பிறகு அல்லாஹ் சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பான் என்ற உறுதித்தன்மை மூமின்ட்ட இருக்கும். ஒரு முனாஃபிக்கிட்ட ஆஹா இதோடு முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இது போன்ற தன்மை இருக்கும். இப்ப இந்த விளக்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடத்தை பாருங்க. ஈமான்ல உறுதி உள்ளவங்க ஒரு கஷ்டம் ஏற்படும் போது பொறுமையோடு இருப்பாங்க. அல்லாஹ் சிறந்த மாற்றத்தை தருவான்ட்டு பொறுமையோடு இருப்பாங்க. அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான். அதையும் பார்த்து நல்ல வாழ்க்கை அவங்க அனுபவிப்பாங்க. ஒரு முனாஃபிக் ஈமான்ல பலவீனம் உள்ளவங்க ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்படும் போது தாங்கிக் கொள்ள முடியாம அதிகமான விபரீதங்களை ஏற்படுத்தி கொண்டு தனக்குத்தானே அழிவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்கும். அதனுடைய தொடராகத்தான் தற்கொலைகள், தனக்கு ஏற்பட்டுள்ள சோதனையை தாங்க முடியாம ஏதாவது ஒண்ணு செய்யறது, பாவத்தின் பக்கம் போய் விழுறது, இது போன்ற நிலைகள்லாம் அல்லாஹ் பாதுகாப்பான. ஆனால் ஒரு முஃமின் உறுதித்தன்மையோட இருப்பார், பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பார். நயவஞ்சகர்களுடைய மற்றொரு நிலை, இரண்டாவது நிலை, மூமின்களை பயமுறுத்தாட்டுதல். இந்த கஷ்டமான இக்கட்டான நிலையில அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நல்ல வார்த்தை சொல்லாம என்ன செய்யறது, ஆஹா இதோட முடிச்சுங்க. நான் தான் சொன்னேன்ல, மக்கள் நீங்க பாக்கலாம், நான் தான் ஆரம்பத்துலயும் சொன்னேனே, இந்த மாதிரிலாம் நீங்க வியாபாரம் ஆரம்பிக்காதீங்க, இது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் அதான் நம்ம சொல்ல மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, பயமுறுத்தாட்டுறது. அல்லாஹ் உதவி செய்வாங்க, நீங்க இருங்க இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது மூமின்களுடைய வார்த்தை. இப்ப அச்சுறுத்தக்கூடிய வார்த்தையை பேசக்கூடியவர்கள் யாருடைய பண்பது? அந்த மாதிரி பேசுறாங்க பாருங்க. நயவஞ்சகர்களுடைய இரண்டாவது நிலையை பாருங்க. அந்த இக்கட்டான சமயத்துல ஒரு சாரார், மின்ஹும் அவர்களில் இருந்து ஒரு சாரார், அவர்கள்ட யாரு? அல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்களில் உள்ள ஒரு சாரார். கூறிய நேரத்தை நபியை நினைவு கூறுங்கள். அவங்க என்ன சொன்னார்கள்? அந்த முனாஃபிகூன்களில் மற்றொரு சாரார், யா அஹ்ல யத்ரிப், மதினாவாசிகளே. யத்ரிப் என்பது மதினாவினுடைய முந்தைய பெயரா. நபி அவர்கள் அந்த பெயரை மாற்றினார்கள். அந்த பெயர் பிறகு அது மதினா என்ற பெயராகவும், மதினா முனவ்வரா என்ற பெயராகவும், தய்யிபா என்ற பெயராகவும் மதினாவுடைய பெயர் மாற்றமானது. நல்ல ஊர் என்ற பெயர் கொண்டதாக மாற்றமான. யத்ரிபுக்கு நல்ல, அதுக்கு அர்த்தம் சரியில்லாத ஒரு அர்த்தமா. யா அஹ்ல யத்ரிப், யத்ரிப் வாசிகளே, மதினா வாசிகளே. ஏன்னா மதினாவில் வாழக்கூடியவங்களாக யார் இருந்தது? மூமின்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்து இந்த முனாஃபிக்குகள் சொன்னார்கள், லா முகாம லக்கும், உங்களுக்கு இந்த போர்ல தங்குவதற்கு அறவே வாய்ப்பு இல்லை. ஒரு உறுதியாக இந்த மைதானத்துல தாக்கு பிடிக்கவங்கனால முடியாது. எனவே ஃபர்ஜிஉ, நீங்க போயிடுங்க. எந்த நேரத்துல போயிட்டா என்னவாகும்? மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். எதிரிகள் 10,000 பேர் கிட்ட, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய முஸ்லிமும் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், எல்லா நபர்களையும் சேர்த்தாலும் 10,000 என்ன செய்யாது, அடையாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்றாங்க, பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இந்த முனாஃபிக்குகள் கூறுகிறார்கள். இக்கட்டான சமயத்துல என்ன சொல்றாங்க? யா அஹ்ல யத்ரிப், மதினா வாசிகளே, லா முகாம லக்கும், உங்களுக்கு இந்த யுத்தத்தில் தாக்கு பிடிக்க முடியாது, உங்களால தங்க அறவே முடியாது. எனவே ஃபர்ஜிஉ, நீங்க திரும்பி உங்க வீட்டுக்கு போயிடுங்க என்பதாக கூறினார்கள். மூன்றாவது நயவஞ்சகர்களுடைய மற்றொரு நிலை, பொய் சொல்லி யுத்தத்தை விட்டு திரும்பி செல்ல நபி அவர்களை அனுமதி கேட்கக்கூடிய நிலை. இந்த சமயத்துல அந்த முனாஃபிக்குகளில் ஒரு சாரார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நபி அவர்கள்ட்ட அனுமதி கேட்டார்கள். எப்படி அனுமதி கேட்டாங்க? அல்லாஹ் கூறுகிறான், மேலும் அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர். அப்ப ஃபரீக், தாயிஃபத்துன் எல்லாமே என்ன அர்த்தம்? தாயிஃபான்னு சொன்னாலும் ஒரு பிரிவினர், ஒரு சாரார். அதே போல ஃபரீக்னால் என்ன அர்த்தம்? பிரிவினர். அப்ப முனாஃபிகளில் இருந்து ஃபரீகுன் மற்றொரு பிரிவினர் அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கேட்கிறார்கள். யார்கிட்ட கேட்கிறாங்க? அந்நபிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறார்கள்?
யகூலூன் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன புயூதனா, பைத்துக்கு பன்மை புயூத். பைத்துனா என்ன அர்த்தம்? வீடு. பைத்துல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ஆலயம். அது எங்க இருக்குது? மக்காவில இருக்கு. புயூத், இன்ன புயூதனா, நிச்சயமாக எங்களுடைய வீடுகள், அவுரா, பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. எங்களுடைய வீடுகள் எப்படி இருக்குது? அவுரா, பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்பதாக சொல்லி நபி அவர்களிடத்தில் என்ன செய்தார்கள்? நாங்க இதை விட்டு நாங்க அங்க குடும்பத்தார போய் பாதுகாக்க போறோம் என்பதாக அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்க வீடெல்லாம் பாதுகாப்பற்றதாக இருக்கவில்லை, பாதுகாப்பானதாக இருந்தது. ஆனால் அவை பாதுகாப்பற்றதாக இல்லை. பாதுகாப்புடன் தான் அவங்களுடைய வீடெல்லாம் இருந்தது. ஆனா அவங்க பொய் சொல்லி என்ன செஞ்சார்கள்? அனுமதியை கேட்டார்கள். அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், அவர்கள் நாடவில்லை. இங்க இன்னுக்கு என்ன அர்த்தம்? மாவுடைய அர்த்தம் இல்லை என்ற அர்த்தம். இந்த முனாஃபிகூன்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அனுமதி கேட்கக்கூடிய, நாங்க வீட்டுக்கு திரும்ப போறோம், வீடு பாதுகாப்பற்றதா இருக்குது, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள், சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு பொய் சொல்லிட்டு போறதுக்கு ஐடியா பண்றாங்க. அல்லாஹு தஆலா அவருடைய உண்மையான எண்ணத்தை இங்க சொல்லி காட்டுகிறார். அவர்கள் நாடவில்லை, இல்லா ஃபிராரா, யுத்தத்தை விட்டு விரண்டோடுவதை தவிர, இந்த யுத்தத்தை விட்டு, இந்த போர்க்களத்தை விட்டு விரண்டோடுவதை தவிர அவர்கள் வேறெதையும் நாடவில்லை. முஃபஸ்ஸிருன்கள் இந்த வசனத்துக்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கூறுகிறான், நபியே, முனாஃபிகின்களில் மூமின்களை அழைத்த முனாஃபிகின்களில் மூமின்களை அழைத்து கூறிய ஒரு பிரிவினரை நினைத்து பாருங்கள். அந்த பிரிவினர்கள் எப்படி மூமின்களை அழைத்தார்கள்? யா அஹ்ல யஸ்ரிப், எப்படி கூப்பிட்டாங்க? மதீனாவாசி. மதீனான்னு சொல்லல, யஸ்ரிப், யஸ்ரிப் வாசிகளே. அப்ப யஸ்ரிப் என்பது மதீனாவினுடைய முன்னால் இருந்த ஒரு பெயர். லா இகாமத லகும் ஃபீ மஅரிகத்தின் ஹாசிரத்தின், இந்த கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த யுத்த களத்தில் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. எனவே மதீனாவிற்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் திரும்பி விடுங்கள் என்பதாக கூறினார்கள். மற்றொரு சாரார் முனாஃபிகன்களில் இருக்கக்கூடிய மற்றொரு பிரிவினர்கள் அல்லாஹின் தூதரிடத்திலே வீடுகளுக்கு தேவை நிமித்தமாக, வீடுகள்லாம் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது, பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தேவையை முன்படுத்தி அதை கூறி நபி அவர்களிடத்தில் என்ன செய்தார்கள்? அனுமதி கேட்டார்கள். ஆனா உண்மையிலேயே அப்படி இருக்கவில்லை. அவங்க வீடெல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. அவங்க இந்த யுத்தத்தை விட்டு விரண்டோடுவதை தவிர வேற எதையும் நாடவில்லை என்பதாக முஃபஸ்ஸிருன்கள் விளக்கத்துல கூறுகிறார்கள். நயவஞ்சகர்களுடைய மற்றொரு சாராருடைய நான்காவது நிலை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, வலவ் துகிலத், நுழைந்து விட்டால், வலவ் துகிலத் அலைஹிம், அவர்கள் மீது, அந்த ஜுனூத் எதிரிகளுடைய படைகள் இருக்குதா இல்லையா, காஃபிர்களுடைய படைகள், லவ் துகிலத் நுழைந்து விட்டால், அலைஹிம் அவர்கள் மீது, யார் மீது? இந்த முனாஃபிகீன்கள் இடத்திலே காஃபிர்களுடைய படைகள் நுழைந்து விட்டால், மின் அக்தாரிஹா, அதன் சுற்றுப்புறங்களில் இருந்து, அதனுடைய சுற்றுப்புறங்கள் இருந்து அப்படியே பின்புறமாக அந்த முனாஃபிகீன்கள் மூமின்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எதிரிகள் நுழைந்து விடுவார்களேயானால், சும்ம சுஇலுல் ஃபித்னத, நுழைந்து விட்ட அந்த எதிரிகள், சும்ம பிறகு, சுஇலு அந்த முனாஃபிகினிடத்திலே கேட்கப்பட்டால், அந்த எதிரிகள் மூலமாக முனாஃபிகினிடத்திலே கேட்கப்பட்டால், அல் ஃபித்னத குழப்பம் செய்யும்படி கேட்கப்பட்டால், ல ஆதௌஹா உடனே அவர்கள் செய்திருப்பார்கள். எப்படி? பின்புறமாக அல்லது ஓரமாக சைடுல அந்த எதிரிகள் உள்ளே நுழைந்து முனாஃபிகீன்களை, நயவஞ்சர்களை சந்தித்து, நீங்க என்ன செய்யுங்க, ஃபித்னாவை ஏற்படுத்துங்க என்று எதிரிகள் சொல்லியிருந்தால், இந்த முனாஃபிகினிடத்தில் இவ்வாறு ஃபித்னா செய்யுமாறு கேட்கப்பட்டிருந்தால்,
உடனே அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அதை செய்திருப்பார்கள். நான்காவது நிலை, அவர்கள் தாமதித்து இருக்க மாட்டார்கள். தாமதித்து இருக்க மாட்டார்கள். பீஹா, அதற்கு, அந்த குழப்பத்தை செய்வதற்கு, இல்லா எசீரா, கொஞ்ச நேரமே தவிர. கொஞ்ச நேரம் தாமதிச்சுட்டு உடனே என்ன செஞ்சிருப்பார்கள்? அந்த ஃபித்னாவை, அந்த விஷமத்தை, குழப்பத்தை, அல்லது காஃபிர்கள் நாடக்கூடிய, இணை வைக்கக்கூடிய செயல்களை இந்த முனாஃபிகீன்கள் செய்திருப்பார்கள். அதான் முஸ்லிம்கள் கூடவே இருந்துட்டு கஷ்டம் வரும்போது அப்படியே காஃபிர்கள் பக்கம் சாய்ந்து விடக்கூடிய நிலை. அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த அளவு நம்ம சில பெயர்தாங்கி முஸ்லிம்கள்ட்ட பார்க்கிறோம். முஸ்லிம்கள் பக்கமா இருப்பதை போல காட்டிக்கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது காஃபிர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிலைகள். அல்லாஹ் பாதுகாப்பான். முஃபஸ்ஸிரூன்கள் இந்த வசனத்திற்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். இந்த எதிரிகளின் படைகள் மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறங்களிலிருந்து, அந்த ஓரப்புறங்களில் இருந்து மதினாவிற்குள்ளே அவர்கள் நுழைந்து விடுவார்களே, ஆனால் நுழைந்து விட்ட பிறகு முனாஃபிக்கின் இடத்திலே வந்து, நீங்க ஷிர்க் வைங்க, அல்லாஹுக்கு இணை வையுங்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று கேட்பார்களேயானால், அந்த முனாஃபிகீன்கள் முஷ்ரிக்கீன்கள் மூலமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுங்கள், இணை வையுங்கள் என்று கேட்கப்படுவார்களேயானால், ல அஜாபு இலா தாலிக முபாதிரீன், விரைந்து அந்த முஷ்ரிக்கீன்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கக்கூடியவர்களாக, செவிசாய்க்கக்கூடியவர்களாக இந்த முனாஃபிகீன்கள் இருந்திருப்பார்கள். இணை வைப்பதற்கு கொஞ்ச நேரத்தை தவிர அவர்கள் தாமதிக்க மாட்டார்கள். கொஞ்ச நேரம் அப்படி தாமதித்த பிறகு உடனே என்ன செஞ்சிருவார்கள்? இணை வைப்பின் பக்கமாக சென்றிருப்பார்கள் இந்த முனாஃபிகீன்கள் என்பதாக முஃபஸ்ஸிரூன்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக 5வது நிலை, இந்த அஹ்ஸாப் யுத்தத்திற்கு முன்பாக இந்த முனாஃபிகீன்கள் எப்படியான நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல கூறி காட்டுகிறார். இப்ப இதற்கு முந்தைய 4 நிலைகளும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது முனாஃபிகீன்களிடத்தில் காணப்பட்ட நிலைகள். இந்த 5வது நிலை என்பது யுத்தத்திற்கு முன்பாக முனாஃபிகீன்கள் எந்த நிலையில இருந்தார்கள் என்பதை பற்றி விவரிக்கக்கூடிய செய்தியாகும். வலகது, திட்டவட்டமாக, கானு, அந்த முனாஃபிகூன்கள் இருந்தார்கள், ஆஹதுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை செய்தவர்களாக இருந்தார்கள், மின் கபில், இதற்கு முன்பாக இந்த யுத்தத்திற்கு முன்பாக முனாஃபிகூன்கள் உடன்படிக்கை செய்தவர்களாக இருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்போம். யூதர்களும் இந்த யுத்தத்திற்கு முன்பாக உடன்படிக்கை செய்திருந்தார்கள். இந்த யுத்தத்தின் போது யூதர்கள் எந்த நிலையை பின்பற்றினார்கள்? இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது உடன்படிக்கையை முறித்து விட்டார்கள், மோசடி செய்து விட்டார்கள். யாரு? யூதர்கள். அதே போலவே நயவஞ்சகர்களும் இங்கே செய்யறாங்க. வலகது கானு, திட்டவட்டமாக, கானு, அந்த முனாஃபிகூன்கள் இருந்தார்கள், கானு இருந்தார்கள், ஆஹதுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை செய்தவர்களாக இருந்தார்கள், மின் கபில், இதற்கு முன்பாக, இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பாக. எப்படி அவங்க உடன்படிக்கை செய்திருந்தார்கள்? லா யுவல்லூனல் அத்பார், அவர்கள் புறமுதுகிட்டு ஓட மாட்டோம், அதாவது பின்வாங்கி செல்ல மாட்டோம், யுத்தத்தை விட்டு ஓடிவிட மாட்டோம் என்பதாக அவர்கள் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். வகான அஹ்துல்லாஹ், அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுடைய உடன்படிக்கை என்பது அதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்த அந்த உடன்படிக்கையானது மஸ்ஊலா, விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது, முஃபஸ்ஸிரூன்கள் இந்த வசனத்திற்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள்.
முனாஃபிகூன்கள் இந்த ஹந்தக் யுத்தத்திற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையின் மீது உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அது என்ன உடன்படிக்கை? யுத்தத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம், யுத்தத்தில் இருந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஓட மாட்டோம், புறம் முதுகிட்டு ஓட மாட்டோம். அதே போல யுத்தத்திற்காக ஜிஹாதுக்காக அழைக்கப்பட்டால் நாங்க தாமதப்படுத்த மாட்டோம். வாரம் சொல்லிட்டு தாமதப்படுத்திக்கிட்டே அப்படி போறது, அந்த மாதிரி நாங்க மேற்கொள்ள மாட்டோம் என்பதாக இந்த முனாஃபிகீன்கள் இந்த யுத்தத்திற்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையின் மீது உடன்படிக்கை செய்திருந்தார்கள். ஆனால் வலாகின்னஹும் என்றாலும் இந்த முனாஃபிகீன்கள் யுத்த சமயத்தில் ஹானு அஹ்தஹும் அவர்கள் செய்த உடன்படிக்கைக்கு என்ன செய்தார்கள்? ஹானு மோசடி செய்தார்கள், மாறு செய்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா அதை பற்றி அந்த முனாஃபிகீன்களிடத்தில் என்ன செய்வான்? வறுமையில் விசாரிப்பான். வயஸ்அலு அன் ذلிகல் அஹ்த் அதன் உடன்படிக்கை பற்றியும் அல்லாஹு தஆலா கேட்பான். வகான அஹ்துல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் செய்யப்பட்ட உடன்படிக்கையானது அது கேட்கப்படக்கூடியதாகவும் விசாரிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. சரி, இப்ப இன்றைய வகுப்பில் நாம் படித்த இந்த வசனங்களில் முனாஃபிகீன்களுடைய பண்புகளை தெரிந்து கொண்டோம். நபி அவர்கள் சுருக்கமாக அவங்க சொன்ன செய்தியில 3 பண்புகளை கூறி காட்டுகிறார்கள். அந்த 3 பண்புகள் என்னன்னு பார்ப்போம். அதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 33வது செய்தியாக பதிவு செய்கிறாங்க. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆயத்துல் முனாஃபிகி சொல்லுங்க. ஸலாசுன் முனாஃபிகின் முனாஃபிகுடைய அடையாளம் 3 ஆகும். இதா ஹத்தஸ சொல்லுங்க. கதப பேசினால் பொய் உரைப்பார், பேசினால் பொய்யே பேசுவார். وَإِذَا وَعَدَ சொல்லுங்க. أَخْلَفَ வாக்குறுதி அளித்தால் அதை மீறுவான், அதற்கு மாற்றமாக நடப்பான். وَإِذَا اؤْتُمِنَ சொல்லுங்க. நம்பினால் ஒரு ஒரு விஷயத்தை நம்பி ஒப்படைத்தால் கான மோசடி செய்வான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன் சொல்லுங்க. ஸலாசுன் இதா ஹத்தஸ கதப وإذا وعد أخلف وإذا اؤْتُمِنَ خان. திரும்ப ஒரு டைம் பாருங்க. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன் إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤْتُمِنَ خان. அல்லாஹு தஆலா இந்த முனாஃபிகீன்களுடைய பண்புகளில் இருந்து நம்மை பாதுகாப்பான். ஆமா, அதுவும் உண்டு. அது குர்ஆன்ல வரக்கூடிய வசனம். அதாவது வஇதா காமு அவர்கள் தொழுகையில நின்றால் குசாலா சோம்பேறிகளாக நிற்பார்கள். அப்படியே சாஞ்சிக்கிட்டு இப்படியே நிக்கிறது, ரொம்ப அலட்சியமாக நிக்கிறது, தொழுகிறதுல வெறுப்பான நிலையில தொழுகைக்கு போறது. அதாவது இங்க நல்லா கவனிக்கணும், நபி அவர்களுடைய காலகட்டத்தில் முனாஃபிகீன்கள் கூட தொழுகைக்கு வரக்கூடியவங்களாக இருந்தாங்க. தொழாதவர் என்பவர் கிடையாது. ஆனா இப்ப தொழாதவங்களா முஸ்லிம்களா நாம என்ன செய்யறோம், கருதி கொண்டிருக்கிறோம். ஆனா தொழாதவங்க என்ன கிடையாது, முஸ்லிம்களே கிடையாது. தொழாதவங்க முஸ்லிம்களுக்கு கிடையாது. தொழுகைக்கு வரக்கூடியவங்களையே சோம்பேறியாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட என்ன இருக்குது, முனாஃபிகீன்களுடைய தன்னம் இருக்குது, அந்த குணம் இருக்குது. அதை அவங்க அந்த தன்மையை போக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அப்ப நபியுடைய காலகட்டத்தில்
முனாஃபிகீன்கள் கூட தொழுகைக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களை போன்று காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள், தொழுகைக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நாங்கெல்லாம் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் தொழுகைக்கு வராதவங்களாக இருக்கிறாங்க. இது சரியான நிலை கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பான. சரி, இப்ப இன்றைய வகுப்பிலிருந்து நமக்கான வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய செய்தி, இஸ்தஈது பில்லாஹி மினன் நிஃபாகி வ அஹ்லிஹி. அல்லாஹ்விடத்தில் நயவஞ்சகத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடு. மேலும் நயவஞ்சகர்களை விட்டும், நயவஞ்சகத்தனம் கொண்டவர்களை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடு. அல்லாஹு தாலா இன்றைய வசனங்களில் கூறி இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களுடைய குணத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு தேட வேண்டும். இன்றைய வகுப்பில் படித்த வலக்கது கானு ஆஹதுல்லாஹ மின் கப்ல் லா யுவல்லூனல் அத்பார் வகான அஹதுல்லாஹ் மஸ்ஊலா என்ற இந்த வசனத்தின் மூலமாக, அதாவது இந்த முனாஃபிகீன்கள் இந்த யுத்தத்திற்கு முன்பாக நாங்க யுத்தத்திலிருந்து நாங்க விரண்டோட மாட்டோம், யுத்தத்தை விட்டு நாங்க விலகி செல்ல மாட்டோம் என்பதாக அவங்க என்ன செய்திருந்தார்கள்? உடன்படிக்கை செய்திருந்தார்கள். ஆனா அந்த உடன்படிக்கைக்கு யுத்த சமயத்தில் மாறு செய்து விட்டார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொன்னா, அல் முனாஃபிக், ஒரு முனாஃபிக் லா அஹ்த லஹு வலா மீசாக மஅல் காலிக், படைப்பாளருடன் அவங்க செய்த உடன்படிக்கையை அவங்க கடைபிடிக்கக்கூடியவர்களாக இல்லை. உறுதி, அவங்க கொடுத்த வாக்குறுதி, உடன்படிக்கை, ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக முனாஃபிகீன்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்கிட்டயே அவங்க சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எப்படி படைப்புகள்கிட்ட அவங்க சரியா நடந்து கொள்வாங்க? படைப்புகள்கிட்ட ஒரு முனாஃபிக் சரியாக நடந்து கொள்ள மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான. இன்னைக்கு இவ்வளவுதான் நாம படித்த வசனங்கள். முனாஃபிகீன்களுடைய நிலைகளை நாம தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் இதற்கு அல்லாஹு தஆலா என்னென்ன விஷயங்களை மறுப்பாக கொடுக்கிறான் என்ற தகவல்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. தஜ்வீத் சட்டங்களை முதல்ல பார்ப்போம். وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ காஃப் காஃப், இந்த காஃப் என்ன? காஃப் இஸ்திஅலாவுடைய எழுத்து, முஃபஹ்ஹமா தம்மா பெற்று வருகிறது. எனவே வல்லினமாக ஓதுவோம். ஃபத்ஹா பெற்று வரும்போது ஓதக்கூடிய வல்லினத்தை விட குறைந்த நிலை காணப்படும். வல்லதீன ஃபீ குலூபிஹிம், காஃப் இங்க இஸ்திஅலாவுடைய எழுத்து, இங்க இத்காம் ஷஃபவி என்ற சட்டம் வருது. ஃபீ குலூபிஹிம், இத்காம் ஷஃபவி. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து ஹரக்கா செய்யப்பட்ட மீம் வந்தால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய சட்டத்தின் பெயர் என்ன? ரியாசன இத்காம் ஷஃபவி. குன்னாவோட ஓதல். மரதும் ரா ஃபத்ஹா பெற்று வரனால எப்படி ஓதணும்? மாலிகத்தா வல்லினமாக. மரதும் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் தாம் பில் குன்னஹ், இத்காம் தாம் பில் குன்னஹ். மரதும் என்று குன்னாவுடன் ஓத வேண்டும். மா வஅதனல்லாஹு, அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால அல்லாஹுடைய லாமை இங்கு எவ்வாறு வாசிக்க வேண்டும்? வல்லினமாக வாசிக்க. வரசூலுஹு, ரா எவ்வாறு வாசிக்க வேண்டும்? வல்லினமாக. ஏன் ராஜான? ஃபத்ஹா வந்திருக்கனால. இங்க வரக்கூடிய மத்தின் பெயர் என்ன? மத் சிலா குப்ரா, மத் சிலா குப்ரா. குப்ரா சுகுரா இல்ல, அதுக்கடுத்து ஹம்சா வந்திருக்கனால குப்ரா. இல்லா குரூரா, கைன் ரா, இந்த ரா, இந்த மூன்றுமே எவ்வாறு வாசிக்க வேண்டும்? வல்லினமா வாசிக்க வேண்டும். கடைசியாக நிறுத்தும் போது இங்க வரக்கூடிய மத்தின் பெயர் என்ன? மத் இவத். சொல்லுங்க, மத் இவத்.
ஃபத்ஹத்தைனியை ஃபத்ஹத்தைன் பெற்று வரக்கூடிய வார்த்தையை வக்ஃபு செய்யும் போது அதை நாம் என்ன செய்யணும், ஒரு அலிஃபை கொண்டு நீட்டி நிறுத்த வேண்டும். குரூரன் என்பதை வக்ஃபு செய்யும் போது என்று நிறுத்த வேண்டும். இந்த நீட்டி நிறுத்துவதற்கான சட்டத்தின் பெயர் என்ன? மத் இபர். மத் இபர். இந்த ஃபத்ஹத்தைனியை தவிர ஃபத்ஹா, தம்மா, கஸ்ரா, கஸ்ரத்தைன், தம்மத்தைன் இந்த 5 குறியீடுகள் வறுமையானால், நிறுத்தக்கூடிய வார்த்தையினுடைய கடைசியாக இந்த 5 குறியீடுகள் வறுமையானால் இவற்றை சுக்குனாக மாற்றி நிறுத்த வேண்டும். இது வக்ஃபுடைய சட்டமாகும். சரிங்களா? சரி, பாருங்கள். وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ مَّا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ இங்க குன்னா செய்யும். இந்த இடத்துல சில பேர் குன்னா செய்யல. وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ مَّا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ إلا غرورا. وإذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله ورسوله إلا غرورا. நல்லா மூச்சை பிடித்து ஓதலாம். وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ مَّا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ إِلَّا غُرُورًا. وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مرض ما وعدنا الله ورسوله إلا غرورا. ما وعدنا الله ورسوله إلا غرورا. ما وعدنا الله ورسوله إلا غرورا. وَإِذْ قَالَتْ இங்க வரக்கூடிய இதுகாம் என்ன? இதுகாம் இதுகாமுல் முத்தமாத்திலைன், முத்தஆரிபைன், முத்தஜானிசைன் ரெண்டுமே சார் ஒரே ஜின்ஸ். தா பா ரெண்டுமே ஒரே இடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்து. இப்ப ரெண்டுமே ஒரே இடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்து. முதல் எழுத்து சுக்குனும் இரண்டாவது எழுத்து ஹரக்கா பெற்று வறுமையானால் முதல் எழுத்தை இரண்டாவது எழுத்துடன் சேர்த்து ஓத வேண்டும். சரிங்களா? இதுகாம், இதுகாமுல் முத்தகாரிபேன் என்றும் அல்லது முத்தஜானிசேன் என்றும் சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். வஇத் கா, காஃப் என்ன? காஃப் இஸ்திலாவுடைய எழுத்து. காஃபும் வல்லினம், அதுக்கடுத்து வரக்கூடிய அலிஃபும் வல்லினமாக ஓத வேண்டும். வஇத் காலத் சொல்லுங்க. தனியா சிலம தாவை உச்சரிக்கிறோம், சேர்த்து வரும் போது பாவுக்கு போயிடும். வஇத் காலத் தா என்ன செய்யாது? சேர்த்து வாசிக்கும் போது தா உச்சரிக்கப்படாது, தான் உச்சரிக்கணும். தாயிஃபத்துன், இங்க பா என்ன? இங்க வரக்கூடிய மத்து என்ன மத்து? மத்து முத்தஸில். முத்தஸில், முத்தஸில். இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பேரு? தா அல் மத்துல் வாஜிப். வாஜிப் எத்தனை ஹரக்காத்துக்கு நீட்ட வேண்டும்? 5லிருந்து 6. அடுத்து இங்க வரக்கூடிய சட்டம் என்ன?
இதுகாம் தாம் பில் குன்னா. இதுகாம் தாம் பில் குன்னாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 2 தான். என்னென்ன? மீம். இதுகாம் தாம் பிலா குன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 2. லாம் ரா. இதுகாம் நாகிஸ் பில் குன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 2. வாவ் யா. இதுகாம் தாம் பில் குன்னா. மின்ஹும், இந்த நூன் என்ன நூன்? இத்ஹார். மின்ஹும். யா, இங்க வரக்கூடிய மத்து மத்து முன்ஃபஸில். முத்தஸில் போல இருந்தாலும் இது முத்தஸில் இல்ல. யா அஹல் என்பது 2 வார்த்தை. யா ஹர்ஃபு நிதா, விழிக்கக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு எழுத்து. யா அஹ்ல யத்ரிப. ரா தர்கீக் மெல்லினமாக ஓத வேண்டும். லா முகாம. காஃப் என்ன? காஃப் இஸ்திஅலாவுடைய எழுத்துக்கள். இஸ்திஅலாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 7 இருக்குது. சரிங்களா? ஹுஸ்ஸ சொல்லுங்க. தக்தின் கித் என்ற 7 எழுத்துக்கள். அடுத்து ஃபர்ஜிஉ. ரா சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால ஃபத்ஹா இருக்கனால எப்படி வாசிக்கணும்? வல்லினமா வாசிக்கணும். என்ன ரியாசன்? இந்த ஜீமுக்கு என்ன அர்த்தம் ரியாசன்? வக்ஃபர் ஜாயிஸுன். அடுத்து வயஸ்தஅذினு. வயஸ்தஅذினு ஃபரீகும். ரா கஸ்ரா பெற்று வரனால மெல்லினம். காஃபுக்கு மேல தன்வீன் தம்மா வந்திருக்குது. அதுக்கடுத்து மீம் வந்திருக்குது. இந்த இடத்தில் ஏற்படக்கூடிய சட்டத்தின் பெயர் என்ன? இதுகாம் தாம் பில் குன்னா. ஷஃபி கிடையாது. இதுகாம் தாம் பில் குன்னா. ஃபரீகும் என்று உதட ஒட்டி குன்னா செய்து ஓதும். ஃபரீகும் மின்ஹுமுன் நபிய்ய. இங்க ஷத்தா பெற்ற நூல்ல என்ன செய்ய வேண்டும்? குன்னா செய்ய வேண்டும். யகூலூன. இன்ன ஷத்தா பெற்ற நூல்ல எவ்வாறு ஓத வேண்டும்? புயூதனா அவுரத்துன். அவுரத்துன் ரா முஃபஹமா. இங்க வரக்கூடிய இதுகாம் என்ன? இதுகாம். இதுகாம் நாகிஸ் பில் குன்னா. சொல்லுங்க. பில் குன்னா. சொல்லுங்க. இதுகாம் நாகிஸ் சொல்ல தான் வரும். அதனால சொல்ல. வமா ஹிய பிஅவுரா. அவுராக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. மறைக்க வேண்டிய இடம் என்ற அர்த்தம் உண்டு. இப்போ ஒரு கேள்வி கேட்போம். ராஜானா நீங்க சொல்லுங்க. ஆணினுடைய அவுரா மறைவிடம் எதுல இருந்து எது வரைக்கும்? துல்லியமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. துல்லியமா சொல்லுங்க. தொப்புல இருந்து முட்டுக்கால் வரை. முட்டுக்கால் உட்பட. இப்ப அந்த ட்ரௌசர் போட்டு போறாங்களே, அப்படி போறது வந்து என்னது? அதெல்லாம் வந்து தவறு. இப்ப இன்னொரு கேள்வி. அழியத்தான் சொல்லுங்க. ஒரு பெண்ணினுடைய அவுரா இது? நீங்க சொல்லுங்க. சரியாது. முகமும் கையும் தவிர. சரியா? நபி அவர்கள் சொல்லக்கூடியது இன்னமல் மர்அத்து அவுரா. பெண் முழுவதுமாக அவுரா. முழுவதுமாக என்னது? அவுரா. முகமும் கையும் எல்லாவற்றையுமே என்ன செய்ய வேண்டும்? மறைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ஏவக்கூடியதும் அல்லாஹின் தூதர் சொன்னதும் சஹாபாக்கள் செய்ததும் சஹாபிய பெண்மணிகளும் கடைபிடித்ததும் ஆகும். சரிங்களா? இன்னமல் மர்அத்து சொல்லுங்க. அவுரா. பெண் பெண்ணாகிறவள் முழுவதும் மறைக்கப்பட வேண்டியவள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக. சரிங்களா? அவுரா. யுரீதுன. இந்த அல் சாதுலாம் யாவுக்கு என்ன அர்த்தம்? அல் வஸ்லு அவுலா. சேர்த்து ஓதுவது சிறப்பு. நிறுத்தம் என்ன உண்டு? மாலிகத்தா அனுமதி உண்டு. சரிங்களா? அதுக்கடுத்து யுரீதுன. யுரீதுன என்ன? இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? மத்து. மத்து இல்ல. இதுகாம் நாகிஸ் பில் குன்னா. சொல்லுங்க. யுரீதுன ரா முரக்ககா.
இல்லா ஃபிராரா. இந்த ராவும் வல்லினமாக ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினமா வாசிக்க வேண்டும். இந்த ராவும் வல்லினம் நிறுத்தும் போது மத்து இபாப். சரி பாருங்க. இன்னமல் மர்அத்து அவுரா என்ற ஒரு பாடம் வந்து திங்கக்கிழமை நடக்குது. 5 தொடர் போயிடுச்சு, இன்னும் ஒரு தொடர் தான் இருக்குது. அதோட அந்த புத்தகம் முடிஞ்சிடும் இன்ஷால்லா. அதை வாய்ப்பு இருந்தா அந்த தொடர் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் செஞ்சிருக்கோம், போய் பாருங்க இன்ஷால்லா. பாரக்கல்லாஹ். وَإِذْ قَالَتْ طَائِفَةٌ مِّنْهُمْ يَا أَهْلَ يَثْرِبَ لَا مُقَامَ لَكُمْ فَارْجِعُوا. وإذ قالت طائفة منهم يا أهل الكهف لا مقام لكم فارجعوا. وَإِذْ قَالَتْ طَائِفَةٌ مِّنْهُمْ يَا أَهْلَ يَثْرِبَ لَا مُقَامَ لَكُمْ فَارْجِعُوا. وإذ قالت طائفة منهم يا لا مقام لكم فارجعوا. ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة. ويستأذن فريق منهم النبي يقولون بيوتنا عورة وما هي بعورة. ويستأذن ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة. ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة. மூக்குல சவுண்ட் வரணும். يريدون إلا فرارا. يريدون إلا فرارا. இந்த வசனத்தின் முடிவில் இந்த இடத்துல ஒரு சிறிய நினைவூட்டல். சூரா அன்-நூர் அப்படின்னு சொல்லி ஒரு சூரா நம்ம படிச்சிருக்கோம். யாருக்கா ஞாபகம் இருக்குதா? சூரா அன்-நூர்னு சொல்லி ஒரு நூறா படிச்சிருக்கோம். யார் யாரெல்லாம் அதுல அட்டன் பண்ணி இருக்கிறீங்க? அதுல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சம்பவம் ஒண்ணு இடம்பெறுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யாரு? மனைவி. அவங்க ஒரு சஹாபிய பெண்மணி. மூமின்களுக்கெல்லாம் யார் அவங்க? தாயார். அவங்க செய்தது நமக்கு ஒரு வழிகாட்டுதல். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விடுபட்டுட்டாங்க. படையிலிருந்து அவங்க பின்தங்கிட்டாங்க. அப்ப சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா, விடுபட்ட பொருட்கள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்றாங்க, படைகள் சென்ற பிறகு வர்றாங்க. அப்படி வரும்போது அங்க யார் இருக்கிறா? அப்ப உடனே என்ன சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்க நினைக்கிறேன், அல்லாஹ் அலம். உடனே அங்க வந்து எந்த ஒரு பேச்சும் அங்க நடைபெறல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? உடனே மூஞ்ச மூடி கொள்றாங்க. அப்ப முகம் அவுரா இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? திறந்து வச்சிருந்திருப்பாங்க. அப்ப உடனே மூடி கொள்றாங்க. அதன் பிறகு அவங்க என்ன செய்யல? எதுவுமே பேசல.
சரிங்களா? அப்ப பெண்ணுடைய சப்தம் கூட அந்நிய ஆண்கள்கிட்ட தேவையில்லாம பேசுறதும் அவுரா என்ற கருத்தை அறிஞர்கள் என்ன செய்றாங்க, முன்வைக்கிறாங்க. மூமினானவங்களுக்கு தான் இந்த உபதேசம். மூமின் அல்லாதவங்களுக்கு இந்த உபதேசம் ஏற்புடையதாக இருக்காது. முஸ்லீம் முஃமின் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த உபதேசம் ஆகும். அந்த சூரா அஹ்ஸாப்ல எல்லாம் வருது, இன்ஷா அல்லாஹ் பின்னால படிக்க இருக்கிறோம். சரி. அடுத்து அதே போல அந்த திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த இன்னமல் மர்அத்து அவுரா என்ற பாடநூல் போகுது. அது இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்து பெண்களுடைய லிபாஸ் ஆடை தொடர்பான ஒரு தொடர் இன்ஷா அல்லாஹ் அது நம்ம நடத்துவோம். குர்ஆன் சுன்னாவிலிருந்து இருக்கக்கூடிய ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நிறைய விஷயங்கள் நடத்தப்பட இருக்குது. வாய்ப்பு உள்ளவங்க கலந்து கொள்ளுங்க, வீட்டார கலந்து கொள்ள செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அடுத்து பாருங்க, வலவ் துகிலத் ஹா கஸ்ரா பெற்று வருது, வல்லினம் குறைவாக காணப்படும். அலைஹிம் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இதுகாம் ஷஃபவி பில் குன்னா, கரெக்ட் தான். மின் நூன் இல்ஹார் அகோ காஃப் என்ன? காஃப் கல்கலா சுக்ரா. கல்கலாவோட எழுத்துக்கள் எத்தனை? 5. உதுபு ஜது. தா என்ன? தா இஸ்திலாவோட எழுத்து, வல்லினமா ஓத வேண்டும். அப்போ தா ரிஹா ரா கஸ்ரா பெற்று வரனால மெல்லினம். தும்ம ஷத்தா பெற்ற மீம என்ன செய்யணும்? இதே போல குன்னா செய்து ஓதக்கூடிய மற்றொரு எழுத்து என்னத்தா? ஷத்தா பெற்ற நூன். ஷத்தா பெற்ற நூன். அடுத்து சுஇலுல் ஃபித்னத லஆதௌஹா வமா தலப்பஸு பிஹா. இங்க வரக்கூடிய மத் என்ன மத்து? மத்து முன்ஃபஸில். சொல்லுங்க. முத்தஸில் இல்ல. இல்லா யஸீரா. யஸீரால வரக்கூடிய மத்து என்ன மத்து? மத்து பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலவ் துகிலத் அலைஹிம் من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما تلبثوا. ولو سئلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا. ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا. ولو دخلت عليهم من أقطارها ولقد دال قلقلة صغرى كانوا عاهدوا الله. அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால தம்மா வரனால அல்லாஹுடைய லாம இங்க எவ்வாறு வாசிக்க வேண்டும்? மின் இங்க வந்து உன்னா செய்து ஓத வேண்டும். பாபு பா என்ன? பா கல்கலா சுக்ரா. லா யுவல்லூனல் அது அது என்ன? தால் கல்கலா சுக்ரா. அது பா நிறுத்தும் போது கடைசியா ராவுக்கு சுக்குன் வைத்து நிறுத்துறோம். அப்ப பாவுக்கு ராவுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால வல்லினமா நிறுத்த வேண்டும். சேர்த்து ஓதுனாலும் ஃபத்ஹா வரனால ராவ் வல்லினமாக ஓதப்படும். இங்க வரக்கூடிய இந்த அடையாளத்தின் பெயர் என்ன? ஜாயிஸுன். வகான அஹ்துல்லாஹி அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால தம்மா வரனால மஸ்ஊலா. மத்து
இங்க வந்து வரக்கூடிய மத்து என்ன மத்துதா சொல்லுங்க. وَلَقَدْ كَانُوا عَاهَدُوا اللَّهَ مِنْ قَبْلُ لَا يُوَلُّونَ الْأَدْبَارَ. وَلَقَدْ كَانُوا وَكَانَ عَهْدُ اللَّهِ مسؤولا. وَلَقَدْ كَانُوا عَاهَدُوا اللَّهَ مِنْ قَبْلُ لَا يُوَلُّونَ الْأَدْبَارَ. وَكَانَ عَهْدُ اللَّهِ مسؤولا. யாரு ஓதி ஒரு டைம் ஓதி கொடுக்குற அலியத்தா வீரத்தா காமிஸ்தா நீங்க ஷேக் மாதிரி أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله. وإذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله. إذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله ورسوله إلا غرورا. وإذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله ورسوله إلا غرورا. إذ قالت طائفة منهم يا أهل يثرب لا مقام لكم فارجعوا. وإذ قالت طائفة منهم يا أهل يثرب لا مقام لكم فارجعوا. ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة. ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة إن يريدون إلا فرارا. ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها عليهم من أقطارها ثم سئل الفتنة
سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا ولو دخلت عليهم من أقطارها وما سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا ولقد كانوا عاهدوا الله من قبل لا يولون الأدبار ولقد كانوا عاهدوا الله من قبل لا يولون الأدبار الله مسؤولا وكان عهد الله مسؤولا سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك جزاكم الله خيرا كثيرا بارك الله فيكم